ஹலோ யுவர்ஸ், இந்த கிளிப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா பொறியியல் படிப்பில் முன்னோடி பெண்கள் அதை பற்றி தான் நியூஸு. கண்டினியூவாக என்னுடைய வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஒரு அதிசயமான நியூஸ் தான் பார்க்கலாம் வாங்க. நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. இப்போ நியூஸ்குள்ளே போகலாமா? நியூஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் எல்லாருமே இப்போ ஈஸியாக பொறியியல் காலேஜில் சீட்டு கிடச்சிடுது. அதுவும் பெண்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடுது. ஈஸியாக பொறியியல் படிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் 1930 1940 பெண்களுக்கு சீட்டு பொறியியல் படிக்க முடியுமான்ற ஒரு கேள்விக்குறி. பொறியியல் யாருமே படிக்கிறதும் இல்லை அந்த காலத்தில். அந்த காலகட்டத்தில் 3 பெண்கள் போராடி கிண்டி பொறியியல் காலேஜில் சீட்டு வாங்கியிருக்காங்க. அந்த பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் பெண் அவங்க பேர் என்ன பார்த்தீங்கன்னா லலிதா. அவங்க ஆந்திரா பூர்வீகமாக கொண்டவங்க. சென்னையில் பிறந்தவங்க 1919. இந்த ரெண்டாவது பெண் நீலாம்மா ஜார்ஜ் குரோஷி அப்படின்னு பேர். அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. மூணாவது PK திரேஷியா, அவங்களும் கேரளாவை சேர்ந்தவங்க. இந்த 2 பெண்கள் கேரளா, ஒரு பெண் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட அந்த பெண். 3 பெண்களும் சென்னை கிண்டியில் 1930 1940 போராடி அந்த பொறியியல் படிப்புக்கான சீட்டை வாங்கி இன்றைக்கி முன்னோடியாக நிறைய பெண்கள் பொறியியல் படிக்கிறாங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிறது இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேரும் படிச்சுட்டு 1944 பட்டம் வாங்கியிருக்காங்க. அந்த டைமில் 3.5 வருஷம் தான் படிப்பு பொறியியல். இப்போ 4 வருஷமாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் 3.5 வருஷம் படிப்பு. அந்த காலத்தில் தான் இந்தியாவிலேயே முதல் 3 பெண்கள், கேரளாவை சேர்ந்த 2 பெண், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண், ஆந்திரா பூர்வீகமாக கொண்ட ஒரு பெண், 3 பேரும் படித்து பட்டம் வாங்கி மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்தாங்க. இன்றைக்கி இருக்கிற பெண்கள் பொறியியல் படிக்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடுது. ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் சாத்தியமில்லை அப்படின்றது தான். கேரளாவை சேர்ந்த பெண்கள் அந்த மாநிலத்தில் ஒரே ஒரு காலேஜ் தான் இருந்ததாம். அந்த காலேஜில் அந்த பெண்களுக்கு சீட்டு கிடைக்காம சென்னை கிண்டி பொறியியல் காலேஜில் சேர்ந்துருக்காங்க. இப்போ சென்னை கிண்டி பொறியியல் காலேஜ் என்னவா இருக்குன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தை கூட இணைச்சிட்டாங்க.